பாடுகளும் ஞான சிந்தனைகளும். சிலுவை பாதை. முதல் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். ஞான சிந்தனை. இறைவா, தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற உமது தெய்வீக வாக்கு எங்களை மாற்றி அமைப்பதாக. பிறரை பழி சுமத்த முந்துகிறோம், எங்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. பிறர் செயல்களுக்கு தீர்ப்பிடுகிறோம், எங்களை பற்றி உணர்வதே இல்லை. ஆதரவற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அநீத தீர்ப்பு வழங்க நாங்களும் உடந்தையானோம். பணக்காரனும் பதவியில் இருப்பவனும் கூறுவதெல்லாம் சரி என்று கைகொடுத்து நீதி அழிய பாடுபட்டோம். இறைவா, நீதிமானை ஆதரிப்பவரே, அநீத தீர்ப்புகளால் நாங்கள் வாடும் பொழுது உமது தெய்வீக அருளால் எங்களை தேற்றியருளும். அநீத மனிதர்களோடு நாங்கள் சேரும் பொழுது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்ற உமது தெய்வீக வாக்கு நேரிய வழிக்கு எங்களை அழைத்து வருவதாக. எவருடைய பழிக்கும் நாங்கள் உடந்தையாய் இல்லாமல் இருக்க உமது அருள் எங்கள் சிந்தனைக்கு ஒளியாகவும் எங்கள் செயல்களுக்கு வழியாகவும் அமைவதாக. பிறரில் உம்மை கண்டு அவர்கள் வடிக்கும் கண்ணீருக்கோ அவர்களது இரத்த பழிக்கோ நாங்கள் ஆளாகாதிருக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். அநீத தீர்ப்பை நாங்கள் பெற்று வருந்தும் பொழுதும் நீரே எங்களது அருகில் உள்ள தெய்வம் என்பதை உணர்வோமாக. ஒழுக்கத்தில் வலுவா நெறியையும் இழுக்கத்தில் சிந்தனை தெளிவையும் தந்து எங்களை மீட்க வந்தருளும். இறைவா, எம்மிடையே எழுந்தருளும். ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமந்து போகிறார். ஞான சிந்தனை. இறைவா, எங்களுக்காக சிலுவையை சுமந்து சென்ற இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உமது கோபத்தை தணித்து அன்பை காட்டியருளும். உமது சிலுவையை காட்டி நேசத்தை எம் இதயங்களில் வளர்த்தருளும். எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நீர் சிலுவையை ஏற்றதைப் போல் உமது நேசத்திற்காகவும் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் எங்கள் சிலுவைகளை தைரியமாக ஏற்று நடந்து வர எங்களுக்கு கற்பித்தருளும். ஆமீன். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை முகம் குப்புற விழுகிறார். ஞான சிந்தனை. இறைவா, நீதியின் சூரியனே, நீரோ மண்ணில் புரள்வது, விண்ணவரின் வேந்தன் மண்ணில் கிடப்பதோ, பழிபட்ட பூமியில் உம் பாதங்கள் நடந்து வர கரை மங்கி நிறை பெறுமே. அவ்வாறிருக்க உம் புண்பட்ட உடல் பொழுதியில் புரள்வதோ. எங்கள் மதுர இயேசுவே, சிலுவையின் பாரம் அல்ல, எங்கள் பாவ அக்கிரமங்களே நீர் தரையில் விழ காரணமாய் இருந்ததென உணர்ந்து அவைகளை வெறுத்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது பற்றி முழு இதயத்தோடு வருந்துகிறோம். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கம் கொண்டு எங்களுக்கு ஆறுதல் அளித்து மன்னிப்பு அளித்து நாங்கள் இனி உம்மை விட்டு பிரியும் நிர்பாக்கியத்தினின்று எங்களை காத்தருளும். ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தமது பரிசுத்த மாதாவை சந்திக்கிறார். ஞான சிந்தனை. இறைவா, எங்களது அநீதமான இந்த ஆணவ போக்கு உம்மை சிலுவை மரமாய் அழுத்தியது. நீதியற்ற செயல் மரியாளின் கண்ணீரை வடித்தது. உமது தாயை சந்தித்ததால் துக்கப்பட்டு அழுத இயேசுவே, எல்லாவற்றையும் பார்க்க உம்மை அதிகமாக நேசிக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது பற்றி முழு மனதோடு துயரப்பட்டு மனஸ்தாபப்படுகிறோம். உமக்கும் உமது மாதாவிற்கும் ஏற்ற பிள்ளையாய் வாழ அதற்கு வேண்டிய வரங்களை தந்தருளும். ஆமேன். ஐந்தாம் நிலை, இயேசு சிலுவை சுமந்து செல்ல சீமோன் உதவி செய்கிறார். ஞான சிந்தனை. இறைவா, எங்களது செல்வாக்கும் அந்தஸ்தும் ஜாதியும் படிப்பும் பதவியும் எங்களை நெறிப்படுத்த தவறியதை உணர்கிறோம். எங்களது தற்பெருமை தலைவிரித்தாடும் அகங்கார போக்கை உணர்கிறோம். கிறிஸ்துவாகிய உமது நெறி நின்று இன்னார் இனியர் என வித்தியாசம் பார்க்காமல் எல்லோரிடத்திலும் உம்மை காணும் திறனை இழந்தோம். தாழ்த்தப்பட்டவர்களை, படிக்காதவர்களை, ஏழைகளை துச்சமாய் மதித்து ஏளனத்திற்கும் பரிகாசத்திற்கும் அவமானத்திற்கும் அவர்களை ஆளாக்கினோம் என்பதை கிறிஸ்துவின் நெறி நின்று பார்க்கிறோம். இறைவா, எங்களது அகங்கார போக்கை மன்னித்தருளும். மற்றவர்களை பரிகாச பொருளாய் கருதி அவர்களை அவமானப்படுத்தும் போக்கை மன்னித்தருளும். உம்மோடு சிலுவை சுமக்க நாங்களும் பாத்திரமாய் இருக்கும்படி பிறர் உதவியை ஏற்றுக்கொள்ள சித்தமான இயேசுவே, உம்மை முழு இதயத்தோடு நேசிக்கிறோம். உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் மட்டில் முழு இதயத்தோடு மனஸ்தாபப்படுகிறோம். இனி பாவத்தால் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதபடி எங்களுக்கு உதவி செய்தருளும். நான் சிலுவையில் பங்கு பெற நீர் சிலுவையில் சாபமானீர். நான் தெய்வீக வாழ்வு பெற நீர் பாவியின் கதியானீர். பாவி என்னை இரட்சியும், பரமனே என்னை இரட்சியும், ஆணி பதிந்த கரங்களால் அடியேன் என்னை இரட்சியும். ஆறாம் நிலை, வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். ஞான சிந்தனை. இறைவா, முகத்தாட்சணியத்தால் எங்களது மௌனமும்
சொல்லும் செயலும் நல்லவர்கள் வருந்தி கண்ணீர் வடிக்க காரணமாய் என் வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் இருந்ததை உணர்கிறேன். இனிமேலாவது முகத்தாட்சணியத்தை வெறுத்து புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உறுதியான மனத்திடனையும் தெய்வீக அருளையும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமீன். உமது மீட்பளிக்கும் பாடுகளை பற்றிய தியானம் எங்களது கீழான நிலையை பற்றியும் வேண்டாத செயல்களை பற்றியும் எங்களுக்கு எடுத்துரைப்பதாக. அதனால் பாவத்தை வெறுக்கும் குணத்தையும் பாவத்திற்கு சார்பாக செயல்படும் முகத்தாட்சணிய செயலையும் உண்மையிலேயே உணர்ந்து அதனை வெறுத்து புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். ஞான சிந்தனை. எங்களது பாவச் சுமையின் கீழ் விழுந்து கிடக்கும் மாசுமறுவற்ற செம்மறியே, எத்தனை முறை எங்களது பாவத்தால் மனம் நோகச் செய்தோம், எத்தனை முறை மென்மேலும் அதே பாவத்தை செய்து உமக்கு சஞ்சலம் வருவித்தோம். ஓ நேச இயேசுவே, எங்கள் மீட்பரே, இனி உம்மை மனம் நோகச் செய்ய மாட்டோம். இனி உமது நேச இதயத்தை நோகச் செய்வதை விட இறக்க தயாராயிருக்கிறோம். எங்கள் உறுதிமொழிகளை கையேற்று எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். 8ஆம் நிலை. இயேசு தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். ஓ இயேசுவே, எங்கள் மீட்பரே, நாங்கள் அழுகிறோம், நாங்கள் அழுது கொண்டே இருப்போம். ஏனெனில் எங்கள் பாவம் உம்மை துன்பத்தில் ஆழ்த்தியது, எங்கள் பாவம் உம்மை மரணத்திற்கு உட்படுத்தியது. ஆதலால் எங்கள் பாவங்களுக்காக அழுது துயரப்பட்டு உமது வரத்தால் எங்கள் கண்ணீருக்கு ஏற்ற பாவ பொருத்தல்களை, எங்கள் அழுகைக்கேற்ற ஆறுதலை இன்றும் என்றும் பெறுமாறு எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை குப்புற விழுகிறார். அனைத்தையும் படைத்து காத்து வரும் இறைவா, உமது பாதுகாப்பும் அரவணைப்பும் உதவியும் எங்களுக்கு மிக மிக தேவை. பாவத்தில் புரள்கிறோம், மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் விழுகிறோம். எங்கள் பலவீனத்திற்கு நீர் பலமாக வந்தருளும் இறைவா. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார். இறைவா, எங்களது இழிவான செயலால் எத்தனையோ ஏழைகளை அவமானப்படுத்தினோம். எங்களது அருவருப்புக்குரிய செயலால் இத்தகைய அவமானத்திற்கு நீர் ஆளானீர். இத்தகைய செயல்களுக்காக மிகவும் வருந்துகிறோம். போலி பெருமைகளையும் அகங்காரம், மோகம், தற்பெருமை ஆகிய இழிந்த குணங்களையும் விட்டுவிட்டு மனதில் தாழ்ச்சியுள்ளவர்களாய் உம்மை மட்டுமே நாட கிருபை செய்தருளும் சுவாமி. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஓ இயேசுவே, எங்கள் மீட்பரே, மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து எங்களை அன்பு செய்த இறைவா, உமது அன்பை மேன்மேலும் உணர்ந்து அந்த அன்பிற்காக மட்டும் இறக்க எங்களுக்கு வேண்டிய வரத்தை தந்தருளும். ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கிறார். ஓ இயேசுவே, எங்கள் இதயங்களும் உம்மோடு சிலுவையில் அறையப்படட்டும். அதனால் உம்மோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் மரணம் எங்களை எதிர்கொள்ளும் போது எங்கள் ஆன்மாக்களை உமக்கு உகந்த பலியாக மாற்றி ஒப்புக்கொடுக்கும் பேற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவை அவரது தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். சிலுவையினின்று இறக்கப்பட்ட உமது திருமகனின் உடலை தாங்கி துக்க மிகுதியால் அழுத மரியே, எல்லாவற்றையும் பார்க்க உம்மையும் உமது திருமகனையும் அதிகம் நேசிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தது பற்றி முழு மனதோடு துக்கப்பட்டு மனஸ்தாபப்படுகிறோம். உமக்கும் உம் திருமகனுக்கும் ஏற்ற பிள்ளையாய் வாழ அதற்கு வேண்டிய வரங்களை தந்தருளும். ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறைவா, உமது மகிமைக்காக எங்கே இறந்தாலும் எப்படி இறந்தாலும் எல்லாம் உமது மகிமைக்காக என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்திடனை தந்தருள்வீர். உமது நீதியின் கட்டளை அவ்வாறே நிறைவேற கடவது. எங்களையும் உமது உயிர்ப்பில் பங்கு பெறச் செய்து நித்திய மகிமையிலும் எங்கள் அனைவருக்கும் பங்களிப்பீராக. ஆமீன்.